வாங்க வாங்க, சர்மா மைண்ட் வைஸ் சேனலுக்கு வந்த அனைவருக்கும் வணக்கத்தை சொல்லிக்கிறேன். வாங்க, சர்மா மைண்ட் வைஸ் சேனலுக்கு வந்துட்டீங்களா? முனிமா மூஞ்சியை பார்த்துட்டீங்களா? அப்பா பார்த்தாச்சு. இது என்ன மேலேருந்து ஒளி வர்ற மாதிரி இருக்குது, ஏசுநாதர் ஒளி அனுப்புனது மாதிரி. சரி இருக்கட்டும், வாங்க. என்ன பண்ணுறீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? பார்த்தீங்களா? இன்னைக்கு ரிவ்யூ என்னென்னா கோட்டு டாஸ்க்கு. கோர்ட்டில் வத்தியா வக்கீல போய் உட்காந்துட்டு படிக்கலை, பாடம் படிக்கலை, பட்டை எழுதலை, பட்டப்படிப்பு படிக்கலை. ஆனாலும் அந்த கோட்டை போட்டு அப்படியே அதை கெட்டி அந்த இதில் சேரில் போய் உட்காரையில் அப்படியே மனசில் வந்துச்சு வருங்க. சத்தியமா என் மனசுக்குள்ள தோணுது அப்படி. ஆஹா, ஏறி உக்காந்துட்டப்பா அப்படின்னு அப்படியே ஒரு மனசுக்குள்ள அப்படி ஒரு சந்தோஷமா இருந்துச்சு. என்னென்ன நம்ம அது நாடகம் இதுக்கு நடிச்சு அது இதுகளில் நடிக்க எல்லாம் பார்த்துருக்கோம். ஒரு நடிப்புக்காவது அதில் உட்காடுறோமே அப்படின்ற மனசில் ஒரு சந்தோஷம் இருக்குல்லத்தே. அப்படித்தான் எனக்கு அம்பிட்டு ஒரு சந்தோஷம் வருச்சு. ஓஹோ ஆஹா அப்படின்னு போய் உட்காந்தேன். அதில் இருக்கிறதெல்லாம் எடுத்து பார்த்துக்கிட்டே இருந்தேன். பேனா அந்த கோட்டுக்கு வச்சுருக்கிறது எல்லாத்தையும் விற்று என்ன அதுக்கப்புறம் பிளாஸ்டிக்காக இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன மணிவண்ணனும் அந்த தம்பி பேர் இல்லையே, என்னமோ ஒரு பேரை கண்டுபிடிக்க பல மாதம் ஆச்சு எனக்கு. எல்லாரும் திட்டிட்டு கிடந்தாங்க. பேரை எழுதி வச்சு மனப்படம் பண்ணுண்டு பேச நானே கற்றுக்குருவீங்க பேரை அப்படின்னு. வெங்கடேஷ் தம்பி 2 பேரும் தான் இது அது என்னது போட்டி. 2 பேரும் தான் போட்டி. 2 பேரும் பேசுகிறாங்க. ஒழுக்கம் முக்கியமாக இது அது என்னது என்டர்டைன்மெண்ட் முக்கியமானது. மணிவண்ணன் என்டர்டைன்மெண்ட் முக்கியம்னு பேசுகிறவர் பாயிண்ட் எடுத்து வச்சு பேசணும்ல. அந்த தம்பி நல்ல பாயிண்ட் எடுத்து வச்சு சொல்லிருச்சு. ராஜபுரம் வாங்க, நீங்கள் என்டர்டைன் பண்ணீங்க, அப்போ ஒழுக்கம் இல்லாமல் என்டர்டைன் பண்ணீங்களான்னு. யாராவது தன்னை ஒழுக்கம் இல்லாமல் இருக்கலான்னு கேட்டால் யாருமே ஒத்துக்கிற மாட்டாங்க இந்த உலகத்தில். நான் தான் பெரிய ஒழுக்கமானவங்கன்ட்டு அவங்க ஒத்துக்குருவாங்க. என்ன நான் ஒழுக்கம் இல்லாதவதான்னு யாராவது ஒத்துக்கிறதுக்கு தில்லு இருக்குமா? அதே மாதிரி எப்படி ராஜபாய் சொல்லுவார், எனக்கு ஒழுக்கம் இல்லையா அப்படின்ட்டு. அதெல்லாம் முடியாது, எனக்கு ஒழுக்கம் இருக்குயான்ட்டார் அவர். இவர் மணிவண்ணனும் ஒரு பாயிண்ட்ல என்ன சொல்லிவிட்டாரு, ஒழுக்க மனுஷனுக்கு இருக்கணும், அதோட சேர்த்து என்டர்டைன்மெண்ட் பண்ணணும்னு சொல்ல வந்திருப்பார். அவருக்கு ஒழுக்கம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாவே ஒத்துக்கிட்டது. எதிர்த்தரப்பு வாதத்தை நம்ம இந்த எதிர்த்தரப்பு வாதம் வைக்கையில் நம்ம மனசுக்குள்ளே இருக்கிறத பேசக்கூடாது. என்ன அந்த கோர்ட்டுக்கு அந்த கேஸ் என்னவோ அதுக்காக வாதாடணும். அதே ஒரு சிறப்பான இது வக்கீல் என்ன நான் சொல்கிறது. அப்போ நல்லதுக்கு மட்டுமே வாதாடணும். அப்போ இது ஒரு ஆள் ஏதாவது ஒரு தீங்கு பண்ணிடுறாங்க. அந்த தீங்கு பண்ணவங்களையும் பேசி வக்கீல் வெளியில் எடுத்துகிட்டு வர்றாரு எப்படி? அப்போ அவர் கெட்டவரா? அப்படி கிடையாது. அவருக்கு சாமர்த்தியமான புத்தி இருக்குது. அவர் படித்த படிப்பை அந்த சாமர்த்தியமாக யூஸ் பண்ணி அவர் வெளியில் எடுத்துகிட்டு வராரு. என்ன நான் சொல்கிறது, அப்படித்தான் பேசியிருந்தாருன்னா மணியண்ணனுக்கு கொடுத்துருந்துருக்கலாம். ஆனால் மணியண்ணே சொல்லுங்க, அவர் தான் சொல்லிட்டார்ல, ராஜ்பாய் ஒழுக்கத்தோட தான் விளையாண்டு, இதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறிய அப்படின்னு கேட்குறேன். அதுக்கு நான் என்ன சொல்கிறது போங்க அப்படின்ற மாதிரி பேசாண்டே நிற்கிறாரு. அப்போ பேசாண்டு நின்றுட்டாவே முடிஞ்சு வச்சு சீன். என்ன நான் சொல்கிறது. அப்போ நான் பாயிண்ட்டை அந்த தம்பிக்கு கொடுத்துட்டேன். அந்த தம்பி கொடுத்துட்டாங்க. சரிப்பா, இதை ஒரு குழப்பம் பண்ணுறதுக்காகத்தான் ஜட்ஜ்மெண்ட் பண்ணி உட்காந்துருக்காக வருங்க. நம்மளை ஜட்ஜ் பண்ண உட்காந்துருக்காக வருங்க. அந்த 3 பேரும் நம்மளை குழப்பம் பண்ணுறதுக்கு தான் இருக்காங்க. அவர் ஆரிபுரம் முனிமா சொன்ன கருத்தில் உங்களுக்கு யாருக்காவது இது இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. உடனே ஒரு பேபி அக்காவும் சரணியா எந்திரிச்சிருச்சு கேட்டு அப்படின்னு பேபி அக்கா எடுத்து அளந்தாங்க. அதை கட் பண்ணி விட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க சொன்னதை லைக் இல்லை, நீங்கள் சொன்னதுன்னு கட் பண்ணி விட்டாங்க கூட. சண்டை சொன்னது மட்டும் போட்டிருந்தாங்க. அதாவது அவங்களுக்கு ஒரு பெரிய காண்டு. ஹாஸ்டலில் ரூமில் ஹோட்டலில் தங்கியிருக்காங்களா, அவங்களுக்கு பூரமே எனக்கு பிடிக்காது. டைனிங் ஹாலுக்கு போனேன்னு வச்சுக்க சோ தட்டுக்கிட்டு சாப்பிட்றதுக்கு. நான் மட்டும் இங்கே போனோம்னா என்னமோ குற்றம் செஞ்ச குரங்க பார்த்தா வந்துட்டாண்டு யாராவது ஒரு அமைதியாயிருவாங்க. நான் போனப்போ பேச நிப்பாட்டி அமைதியாயிருவாங்க. சோத்தை எடுத்துகிட்டு உட்காந்தவொடனே எதையாச்சும் ஒன்று தொடங்கிடுவாங்க. அப்படியே சாடையாக பேசி சடவாக பேசி ஆமாம் ஒன்றத்தான் சொன்ன பெண்ணை அப்படின்னு வருவாங்க. அப்படியே நான் ஒரே ஒரு குண்டை மட்டும் போட்டு விட்டுட்டு அங்கேருந்து எஸ்கே போயிருவேன். என்ன பார்த்து அந்த வார்த்தை சொன்னேன் அப்படின்னு அவங்க கதறுவாங்க. அப்படியே கதருங்க அப்படின்ட்டு ஓடிடுவேன் ரூமை பார்த்து. ரூமில் யாரும் கதவை தட்ட முடியாது. அப்படிலாம் தட்டி வந்தால் கேமரா இருக்குது சண்டை அப்படி போடுறாங்க, உடனே போயிடும் அப்படின்னு நினச்சிட்டு ஓடிடுவேன். அவங்க வாட்டு கத்திக்கிட்டு அப்புறம் கிடக்க வேண்டியது. நான் கத்த மாட்டேன். நேக்கா ஒரு வார்த்தையை பேசி விட்டு ஓடியே வருவேன். கதருங்க அப்படின்ட்டு. ஆமத்தே கிராமத்துலேருந்து வந்தோம்ண்டு என்ன நம்மளை நினைக்குதுன்றிய, என்னென்ன நினச்சிக்கிட்டு என்னென்ன பேச முடிய.
ஆரம்பத்தில் பார்த்தேல்ல, ஆரம்பத்தில் போகிற என் ஃப்ரெண்டுங்க இது ஐஸுங்க அப்படின்லாம் காட்டிக்கிட்டு இருக்கேன் பாருங்க. அதெல்லாம் முதல் நாள் மறுநாள் இல்லை, அந்த இது நடந்துச்சு பாருங்க, ஹோல்டு நடந்துடுது. அதில் ரிஜெக்ட் ஆனவங்க ரிஜெக்ட் ஆகி போகுதுன்றது அதுல கடைசியாக வீடியோ எடுத்துக்கிறோம். என்னைக்கு பார்க்க போகிறோம், பெங்களூரு எங்கெங்கேயோ இருந்து வந்திருக்காங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு டேலண்ட் தான். என்ன யாருமே சாதாரணமான மனசு கிடையாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்ம தான் சாதாரணமாக ஒரு கிராமத்தில் விவசாய குடும்பத்தில் வந்து அப்படியே நம்மளை மாதிரி ஒரு கருத்த பொம்பளைகளாகவும் நம்மளை மாதிரி பேசுகிற சாதி சனத்துகளையும் பார்த்துட்டு இப்போ நம்ம பார்க்குற ஊரும் புதுசாக அந்த தம்பியெல்லாம் ஆம்பளை பிள்ளைகளோட அதிகமாக பேசக்கூடாது கிராமத்துகளில். அது தம்பியெல்லாம் ஓடி வந்து அக்காண்டு அப்படியே அழகாக பேசுவது ரெட்டப்பிறவி தம்பி நல்ல மனுஷங்க. அப்படியே அது அது ஒரு அனுபவம் தானே, அதுகளை விடக்கூடாது, எடுத்து வச்சுக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐஸ் ஏன்ட்ட பொண்ணு இல்லத்தே ஐஸ் பிள்ளை தான் பொண்ணு வச்சுருந்துச்சு. ஐஸ்கிட்ட கேட்டு போனை வாங்கி அப்படியே பூராத்தையும் எடுத்து சீமாப்பாவுக்கு அனுப்புறதுக்காக, சீமாப்பாவுக்கு இங்கே பாருங்கப்பா நாங்கள் சந்தோஷமா இருக்கோம், நீங்கள் நல்லபடியாக இருக்குன்னு சொல்கிறதுக்காக அனுப்பி விட்டுருந்தேன். அப்புறம் எல்லாம் முடிஞ்சு வச்சுல இன்னும் போட்டு விட்டானு நான் வீடியோவை போட்டு விட்டா என்னைக்கும் பதிவு அதில் இருக்கும்லத்தே. என்னைக்கு நம்ம ஞாபகார்த்தமாக பார்த்துக்கலாம்ல அவங்கள, என்னைக்கு மறைஞ்சு போகாத ஒரு நினைவு. என்ன அதுக்கிட்டே அவங்க வந்து முனிமாக்காவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு என்னை சொல்லியிருப்பாங்க 2 பேர். நான் வந்து முத சண்டை போட்டேன் அந்த அக்கா கிட்ட, என்னை யாரும் திட்டிடாதியே, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, ஃபைனல் வரைக்கும் கொண்டு வந்துருங்கன்னு ஒருத்தவங்க சொல்கிறாங்கல்ல. அவங்கள எவிட் ஆகி போகிறதுனால தான் அவங்க எனக்கு சப்போர்ட் பண்ண சொல்கிறாங்க. உள்ள விளையாடிக்கிட்டு இருந்தால் யாருமே தான் ஜெயிக்கணும் தானே போய் விளையாட போகிறோம், நம்ம ஜெயிக்கணும் தான் நினைப்பாங்க. யாராக இருந்தாலும், யார் பெரிய ராசாவே உள்ளே வந்தாலும் நம்ம அந்த டைட்டிலை வின் பண்ணிடணும் நடப்பு இருக்கும். அவங்க இப்போ வெளியேறி போகிறதுனால அக்காவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு அங்கே இருக்கிறதுக்கெல்லாம் சொல்லிச்சுங்க. நல்ல மனசுகளாக தெரிஞ்சுங்க. அப்புறம் ஆளுங்க குறைய போட்டி பொறாமையை பிடிச்சிட்டேன். போட்டி பொறாமையை போய் ஒருத்தர் ரூமில் வச்சு ரொம்ப படாத பாடுபடுத்தி விட்டுருச்சுங்க. என்னால் சொல்லவும் இல்லை, மெல்லவும் இல்லை, வீட்டுக்கு போகிறோம்னாலும் விட மாட்டேன்றாங்க. வீட்டுக்கு போகிறோம்ல அழுக கிளம்பிட்டேன். நான் போயிருக்கேன் விட்டு ஏன் முடியுமா என்னம்மா பேசிக்கிட்டு இருக்க வீடியோவில் அங்கே என்ன வீட்டுக்கு போகிறோம் நடந்துன்ற அப்படி நம்பவா முடியுது அப்படின்னு ஏத்த என்ன யார் ஒரு சில பேர் சொல்கிறாங்க, ஏதோ பெல்லா பொம்பளை ரேவடி பொம்பளை மிரட்டுவா அப்படி இப்படின்னு சொல்லுவோம். எனக்குலாம் சிரிப்பாக இருக்கேன் சீமாப்பா, என்னை பார்த்து எனக்கே சிரிப்பாக வருது சீமாப்பா. பத்தியலாடா மிரட்டுறேண்ணா யாருன்னு தான் தெரில, யாரையும் மிரட்டுறேண்ணா. அங்கே ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்காங்க, அங்கே கமாண்டில் வேறு கமாண்ட் விடுறாங்க, மிரட்டினீங்களான்னு வந்து கேட்குறாங்க அப்படின்னு. ஏங்க அப்போ நீங்கள் பெலம்மா பேசிட்டா அது பொம்பளை ரெவடி பொம்பளைன்னு நினைக்கிறீங்களா? அப்படிலாம் கிடையாது. எனக்குள்ள 2 பேர் இருக்கா, அண்ணியன் ஒரு தடவை இருக்கான், அம்பி ஒரு தடவை இருக்கான். அம்பி அடிக்கடி எட்டி பார்ப்பான், அண்ணியை எப்பயாவது தான் வருவான். அண்ணியன் வந்து எப்பயாவது தான் எட்டி பார்ப்பான். அண்ணியை எப்பயாவது எட்டி பார்த்தாலும் நியாய திறமத்தை ஒரே அடியை அடித்து அவனை க்ளோஸ் பண்ணி விட்டுருவான். அம்பி அது வாட்டுக்கு பாவம் கொண்டே போட்டுட்டு அது வாட்டுக்கு இந்த மண்டையை கட்டிக்கிட்டு போயிட்டு வரத்தே வடை விட்டு வரத்தே சிலை நல்லா இருக்கத்தே, சட்டை நல்லா இருக்கத்தே, நகை நல்லா இருக்கத்தே, பூ நல்லா இருக்கத்தேன்னு உங்கள்கிட்ட குசி பண்ணிக்கிட்டு கிடக்குத்தேன். அதே நான் என்னோட இயல்பானது. நிறைய பேர் வைக்கிறாங்க, அவங்க சொல்கிறதுக்குலாம் தப்பே கிடையாது. ஏன்னா தூரமாக நின்று பார்க்குறவங்களுக்கு ஒவ்வொரு மனுஷனும் ஒரு கோணத்தில் பார்ப்பாங்க. என்ன ஒரே கோணத்தில் யாராலையுமே பார்க்க முடியாது. ஒருத்தருக்கும் ஒரு எண்ணம் இருக்கும். அதனால் நான் அதெல்லாம் சாதாரணமாக கடந்து போயிருக்கேன். ஆனால் அங்கே வந்து பார்த்துக்கங்க, நம்மளுக்குன்னு ஒரு சுயமரியாதை இருக்கும் பாருங்க. சுயமரியாதை இழந்து போகிறது மாதிரி யாராவது பேசினாலும் நம்மளுக்கு கோவம் வரும், கஷ்டம் வரும், ரொம்ப மனசு வருத்தப்படும். அடுத்தடுத்த டாஸ்க்குகளில் போய் நம்ம பேசணுன்ற எண்ணம் வராது. நம்மளை இப்படி பேசிட்டாங்களே, நம்மளை இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்ற மாதிரி ஒரு யோசனை வரும். அதுதான் ஒரு மனக்கவலையாக இருந்துக்கிட்டு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அப்புறம் சீமாப்பா வந்துட்டாரா, சீமாவுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லிட்டாரு. வந்து ஒரு நாள் என் கூட தங்கியிருந்தார். அப்படியே நல்லா குஜியாக குசாலாக அப்புறம் பூரா விளையாட்டுகளையும் நல்லா கான்ஃபிடென்ட்டாக விளையாடிட்டேன் பார்த்துக்குங்க. அப்போ எப்படி அங்கேயெல்லாம் போய் எப்படி விளையாடுவேன் அப்படிலாம் நீங்கள் சொல்லக்கூடாது. நம்ம போகிறோமா இல்லையான்னு எனக்கு தெரியாது. இனிமேல் நடக்கிற டாஸ்க்குகளை பாருங்கள், பார்த்தீங்கன்னா நிறைய ட்விஸ்ட் இருக்குது. ஆமாம், நீங்கள் எதிர்பாராத ட்விஸ்ட்டுலாம் இருக்குது. என்னப்போ ஆமாம் இந்த உங்களுக்கு ஏற்றிட்டு கொடுத்தா அந்த அம்மாவுக்கு அப்படியே அம்மாவுக்கு பிச்சில் தண்ணி மந்து கூட டிவி அமர்த்திட்டு ஹோம்ஒர்க் எழுதுங்க, இந்த வாரேன் ஹோம்ஒர்க் சொல்லி கொடுக்கணும். அப்படி நிறைய ட்விஸ்ட்டுலாம் இருக்குது. கண்டிப்பாக பாருங்கள், பார்க்காமலாம் இருக்காது. என்னத்தை அடுத்து என்ன பார்க்க தெரிஞ்சுருங்க. நைட்டு 10 மணிக்கு விஜய் டிவியில் போடுவாங்க. எல்லாரும் விஜய் டிவி எல்லார் வீட்டில் இருக்கும்லத்தே. தாய் குழந்தை ஊரை நைட்டு 10 மணிக்கு ஆரம்பிச்சு விட்ருங்க. நைட்டு 12 மணிக்கு ஹாட்ஸ்டார் பாருங்க, ஜியோ ஹாட்ஸ்டார், அதை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அது வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கு காசு கப்பெல்லாம் கிடையாது. நம்ம எப்படி புதுசு ஆப் ஏற்றுறோம், ஒரு ஆப் இருக்குது, யூடியூப்பு, கூகுளு அப்படின்ற ஆப் இருக்குல்ல, அதேமாதிரி அது ஒரு ஆப்பு. அதை ஏற்றி வைக்க உங்களுக்கு தெரியலைன்னா உங்கள் ரியமாட்ட கொடுத்து ஏற்றி வச்சுக்கோங்க. அது 12 மணிக்கு போட்டு பார்த்தீங்கன்னு வச்சுங்க, படம் நாளைக்கு நடக்குது 12 மணிக்கே தெரிஞ்சிடும். அந்த மாதிரி தான் நான் பார்த்துட்டு பேசாமல் கிடக்கிறது. பார்க்க நைட்டில் வேமத்துக்கணும்ல, பிள்ளைகளை அப்புறம் படிக்க வச்சுட்டு அப்புறம் காலையில் வெள்ளை நினச்சிட்டு வேலையில் வட்டி இருக்கலத்தே. பார்த்தீங்களா கண்ணு உள்ளே இருக்கா, வடை சுடுறதுத்தே, வடை சுட்டுட்டு சாப்பிடவே முடியல. பார்த்துங்க
கண்ணு முடி பொந்து விழுந்து போய்கிட்டு இருக்கு. 2 நாளாக ரொம்ப கடுமையான வேலை, மயக்கமாக வேற வருது. எண்ணெயில் இருக்கிறதா என்ன முதல்ல நல்ல வீடியோ எடுக்கலை. வீடியோ எடுக்கிறதுக்கு அம்மா ஆத்தா இதுக்கு போயிடுச்சு, வேலைக்கு போயிடுச்சு. நான் மட்டுமே சொல்கிறேன். ஸ்டாண்டு ஒன்று வச்சுருந்தேன், அந்த ஸ்டாண்டு கால் முறிஞ்சு போன ஸ்டாண்டை வச்சுக்கிட்டு ஒரு செங்கங்களை வச்சு ஒத்தரம் கொடுத்துக்கிட்டே இப்போ எடுப்பேன். எண்ணெய் சட்டி இருக்கையில் அப்படிலாம் எடுத்தால் பொத்துன்னு உள்ளே விழுந்துருச்சுங்க, போச்சு. முதலுக்கும் மோசமாக போயிடும். என்னத்தே அது என்னத்துக்கு, கடவுள் என்னமோ விடட்டும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்ம பேசுகிறத மனசுக்கு கேட்பாங்க, நம்ம பேசுகிறத நம்புவாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு பேசிக்கிட்டு கிடைக்கும். ஒருத்தர் அப்படியே முனியம்மா மூஞ்சியை வச்சு அழகாக வச்சு இப்படி சண்டை போடுற மாதிரி ஊன்ற மாதிரிலாம் வைக்கிறாங்க. நம்மளுக்கு வைக்க தெரிலத்தே. சரி நம்ம அன்றாட பேசுகிறத அதையே மக்கள் பார்த்து லைக் பண்ணாமே இருக்கியா, ஊண்டு வச்சு அவங்களுக்கு அப்படியே பல கோடி பேராக வைக்கிறாங்க. என்னத்தையே வாங்க, நம்ம பேசுகிறத பேசுவோம். மக்கள் பார்த்து லைக் பண்ணுறதுக்கு எத்தனை கோடி மக்கள் இருக்காது நினச்சிக்கிட்டு இதில் வந்து பேசுறது. எனக்கு தெரியும், ஆனால் அவர் 10th கிளாஸ் படிக்கிறாரு. அவர் படிக்கிறவரை போய் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுல, படிக்கிறவில்லையே. என்ன நம்ம வேலையை பார்ப்போம், அவர் வேலையை பார்க்கட்டும். ஏத்தே நண்டு குட்டி, நானு குட்டி, தண்ணி குடிச்சுக்கிறேன். நாகு உணர்வு கூலிங்க தண்ணியாக குடிக்கிறதா பார்த்தேன். இப்படி தண்ணி பிரிட்ஜில் இருந்து எடுத்துகிட்டு வேடப்பட்டு அதை குடிச்சா தத்தே ஒரு மாதிரி நல்லா இருக்குது. சாப்பிடவே முடியல, கஞ்சியை கரைச்சிக்கிட்டு குடிச்சேன். அப்படின்னா ஏப்பா பூஜா, அந்த கரும்புச்சாறு வாங்கிட்டு இருக்கேன், அதை குடித்தேன். கரும்புச்சாறு வாங்கி குடித்தேன். என்னண்டோ வருது, கரும்புச்சாறு வாங்கி அந்த வாப்பா லஞ்சு பேக்கில் இருக்கு, மறந்துட்டேன். அதையும் குடி. அப்படி இருக்குதே நிலவரம். பல்லு கடுக்குதே ஆத்தாடி. அப்படித்தான் நின்ன கேமோ. நாளைக்கு நான் வாதாடுவேன். நான் வாதாடுறத பாருங்க, எப்படி வாதாடுறேன், நான் எப்படி வாதாடிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. கோர்ட்டு சர்ச்சாக இருந்து கரெக்டாக தீர்ப்பு சொன்னேன்னாத்தே அதையும் பார்த்துட்டு என்ன ஏதுன்றதை சொல்லுங்க. அது நைட்டுக்கு தான் போடுவாங்க. ஹாட் ஸ்டாரில் பார்த்த ஊரம் பார்த்துருப்பேன், நைமா அதுக்கு முன்னாலே பார்த்துருப்பேன். அப்படி பார்த்த ஊரம் தீர்ப்பு நல்லா சொன்னா என்ன இதுன்றதை சொல்லுங்க. ஏதோ எனக்கு தெரிஞ்ச விளையாட்டை இவன் விளையாடிக்கிட்டு இருக்கேன். விளையாட்டுன்னா என்ன நான் நல்லா சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. காமன் மேன் ஷோவுக்கு அடுத்த வருஷம் நீங்கள்லாம் அப்ளை பண்ணி யாராவது போகிற மாதிரி இருந்தேன்டா. உண்மையை சொல்கிறேன், ஒரே ஒரு உண்மையை சொல்கிறேன். அந்த உண்மையை மட்டும் கேட்டுக்கிட்டு போங்கத்தே. அங்கே போய் நம்ம நடிக்க தேவையில்லைத்தே. நல்லதோ கெட்டதோ மனுஷன் இருந்தால் அவனுக்கு நல்ல முகம் கெட்ட முகம் 2 முகம் எப்படியாப்பட்ட மனுஷனுக்கு இருக்கும், எப்படியாப்பட்டவங்களுக்கு இருக்கும். என்னன்னு நான் சொல்கிறேன். அதில் நம்ம இந்த முகத்தை தான் காட்டணும். இந்த முகத்தை காட்டினோம்னா மக்கள் வந்து வேறு மாதிரி கோணத்தில் நம்மளை விமர்சனம் பண்ணுவாங்க அப்படின்ற எண்ணத்தை உருவாக்கிட்டேன்டா. அங்கே போய் எதுவுமே பேச முடியாது, நம்ம நடிக்கத்தேன்னு தோணும். என்ன எந்த ஒரு எண்ணமே இல்லாமல் வெளியில் இருக்கிற மக்கள் என்னத்தை வேணாலும் பேசட்டும், 6 எண்ணத்தை வேணாலும் சொல்லட்டும். என்ன நம்ம எப்படி இருந்தாலும் நம்மளுக்கு 4 சடம் சொல்கிறதுக்கு தயாராகத்தான் இருக்கும். எப்படி நம்ம அங்கே போய் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாலும் நம்ம மனசில் என்ன படுது, நம்ம நடத்த என்ன, அதை அங்கே காட்டினோம்டா பார்க்குற மக்கள் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக பார்ப்பாங்க. அங்கே சில பேர் சொல்கிறாங்க, முடியுமா என்ன பண்ணுச்சு, கேமும் ஒழுங்காக விளையாடலை, கார் டாஸ்கில் இது சேர் கிடைக்கல, சேர் டாஸ்கில் சேர் கிடைக்கல, செகதியில் போய் சும்மா நின்றுக்கிட்டு இருந்துச்சு, மற்ற எதுக்குமே ஷாப்பிங் டாஸ்கில் ஒழுங்காக விளையாடலை, அப்புறம் எதுக்கு அங்கே அவங்க வச்சுருக்காங்க அப்படின்றதே எல்லாருடைய கேள்வியுமாவே இருக்குது. அது வந்து நீங்கள் வெளியிலேருந்து பார்க்குற உங்களுக்கு எதுக்கு அப்படின்ற கேள்வி கேட்கலாம். உள்ள கேம் ஷோ நடத்துகிறாங்கல்ல, அவங்களுக்கு என்ன வேணும், யாருக்கிட்ட என்ன கிடைக்கும் அப்படின்றது அவங்களுக்கு தான் தெரியும். நாங்கள் வந்து செட்டுக்குள்ளே இருக்கிற அந்த செட்டில் நடக்கிறதான் நீங்கள் பார்க்குறீங்க. வெளியில் நாங்களை உட்கார வச்சுட்டு கேமரா வச்சுட்டு போயிடுறாங்க. கேமராவை எங்கெங்கே பொறிச்சு வச்சுருக்காங்களா எங்களுக்குலாம் தெரியாது. அப்புறமா லாஸ்ட் நாள் சொல்லும் போதே எனக்கு தெரியும், கேமரா மைக் எல்லாமே எல்லா இடத்துலையும் இருக்குதுன்னு சொல்லுவோன்னே அப்புறம் எங்களுக்கு தெரியும். அப்படி இருக்கிறப்ப நம்மளோட நடத்த வடத்தையே எப்படி இருக்குது, ஒரு மனுஷர்கிட்ட எப்படி பழகுறோம், ஒருத்தட்ட எப்படி பேசுகிறோம், ஒருத்தர் சண்டைக்கு வந்தாங்கன்னா அதுலேருந்து எப்படி தப்பிச்சு போகிறாங்க, எப்படி பதில் கொடுக்குறாங்க, எல்லாத்தையுமே அந்த குழு கவனிக்குது. சரிங்களா? அதுபடி தான் நம்ம அங்கே போய் நடக்க போகிறோம். இப்போ நீங்கள் போய் அங்கே ஷோக்குள்ளே நடத்துகிற பாருங்க, அந்த நடத்தைகளுக்கு அங்கே நடந்துக்கிட்டு பாருங்க கேம் ஷோ. அந்த கேம் ஷோவை போய் அங்கே நடத்த போகிறதில்ல. அங்கே போய் நடத்தினாலும் அதில் வந்து ஜட்ஜ்மெண்ட் பண்ணி சர்ச் அங்கே இருக்க போகிறதில்ல. இடையில கேள்வி மறியல் பண்ணி நம்மளை நிப்பாட்ட போகிறதில்ல. நம்ம இஷ்டத்துக்கு தான் இங்கே வாழ போகிறோம். என்ன அதனால அங்கே போய் இவங்க இப்படி வாழ்ந்துருவாங்க அப்படின்றத அவங்க கணிச்சிடுறாங்க. அதனால தான் இங்கே வச்சுருக்காங்க. என்ன சும்மாலாம் வச்சுக்கிற மாட்டாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எதிர்பாராத திருப்பம்லாம் இங்கே நடந்துச்சு. அது என்னென்ன விஷயம் ஏதாவது விஷயன்றதை நீங்கள் நிகழ்ச்சியை விடாமல் பார்த்தாத்தையும் தெரியும். முனியம்மாவுக்கு பல திருப்பு கோணங்கள்லாம் நடந்துச்சு. ரெவ்யூ பண்ணுறவங்க, பிக் பாஸை ரெவ்யூ பண்ணுறவங்க ரொம்ப பேர் இருக்காங்க. ரொம்ப கரெக்டாக அதில் என்ன நடக்குதோ அதை மட்டும் ரெவ்யூ பண்ணுற நிறைய பேர் நல்ல மனுஷங்க இருக்காங்க இந்த ஆன்லைனில். அவங்களுடைய சேனலில் நான் பார்ப்பேன். அங்கே என்ன பேசப்படுதோ அந்த பேச்சுக்கு இப்போ தான் தப்பாக வந்து பேசியிருந்தேன்னா முனியம்மா வந்து அடமெண்ட்டாக அங்கே இருந்தது தவறுதேன், மற்றவங்களோட சேர்ந்து விளையாடி இருக்கணும் அப்படின்ற அந்த இதை மட்டும் எடுத்து வச்சு பேசி ரெவ்யூ பண்ணுற நல்ல மனுஷங்க இருக்காங்க. என்ன சில பேர் பர்சனலாக உள்ள நுழைஞ்சு உன்னோட குணம் என்னன்றதை காட்டணும், உன்னோட சுயரூபத்தை வெளியில் கொண்டு வந்து காட்ட போகிறேன் மக்களுக்கு அப்படின்னு சும்மா தாந்தோண்டித்தனமாக பேசிக்கிட்டு இருக்க
சில அறிவு கம்மியானவங்களும் இந்த ஆன்லைனில் இருக்காது. சில பேர் தான். அது பல பேர் நல்ல விதமாக பேசணும் இல்லத்தே. ஒரு விஷயம் நடக்குதுன்னா அந்த விஷயத்தை பற்றி மட்டும் பேசி ரிவ்யூ பண்ணுற மனுஷன், மனிதாபமான உள்ள மனுஷன், அவன் பொழப்ப சரியான நோக்கத்தோடு பார்க்குறேன். இப்போ வியாபாரம் பார்க்குறோம். ஒரு சில பேர் அழுகின பழத்தையும் ஊட போட்டுக்கிட்டு அப்படியே எடுத்து போடுறத நம்ம எத்தனையோ வீடியோக்கெல்லாம் பார்க்குறோம். திராசு நிறுவையில் அடித்து திராசு நிறுத்து போடுறவங்கள எத்தனையோ பேரை பார்க்குறோம். ஒரு சில பேர் நிறுத்ததுக்குள்ளே அள்ளி கொஞ்சம் கூடுதலாக போடுறத கூட பார்க்குறோம். எல்லாருமே வியாபாரி தானே, எல்லாருமே வியாபாரி தான். ஆனால் அவங்களுடைய நடத்தைகள் வேறப்படுதா? அதே மாதிரி தான். ரிவ்யூ பண்ணுறவங்க எல்லாருமே ரிவ்யூ பண்ணுறவங்க தான் அவங்களுடைய தொழிலை தான் பார்த்துட்டு இருக்காங்க. அதில் சில பேர் சில விதமாக ரிவ்யூ பண்ணுறாங்க. அது அவங்களுடைய குணாதிசயங்களை, அவங்களுடைய நடத்தைகளையும், அவங்க வீட்டுகளில் நடந்துக்கிற முறையை, பர்சனலாக எப்படி இருப்பாங்க அப்படின்றதையும் காட்டுதுன்னு நினச்சிக்கிட்டு நான் சாதாரணமாக அதை கடந்து போயிடுவேன். ஏன்னு கேளுங்க, ஒரு மனுஷன் இப்போ ஒரு ஆன்லைனில் பேசுகிறாங்கன்னா அவங்களுடைய பர்சனலான விஷயம் என்ன, அவங்களுடைய உண்மையான குணம் என்ன, அவங்களுக்கு பேக்கு, அதாவது கேமராவுக்கு பின்னாடி எப்படி இருக்காங்க, அதை ஆராயிறதுக்கு இங்கே யாரும் வரல. ஒரு காமன் மேன் ஷோவில் நம்ம ரிவ்யூ பண்ணுறோம்னா காமன் மேன் ஷோவில் என்ன நடக்குது, அது தவறாக நடக்குதா சரியாக நடக்குதா, இவங்க இந்த இடத்துல தப்பு பண்ணியிருக்காங்க மக்களே, இவங்க பேசுனது தப்பு, இவங்க இங்கே நடந்துக்கிட்டது தப்பு அப்படின்னு ரொம்ப பேர் ரிவ்யூ பண்ணுறவங்க இருக்காங்க. அப்படி ரிவ்யூ பண்ணுறவங்களோட சேனலுக்கெல்லாம் மக்கள் நீங்கள் ஆதரவு கொடுக்கணும். ஆனால் முனியமாவும் அதே ரிவ்யூத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். முனியமாவுக்கு நீங்கள் ஆதரவு கொடுக்கணும். எல்லோரும் நல்லபடியாக பொழப்போம். என்னத்தே அதில் சுயநலவாதி அப்படின்னு சுயநலம் இருக்கணும். மனுஷனை பிறந்தா மனுஷன் சுயநலம் இருக்கணும். அவங்க குடும்பமாக குட்டின்னு இருக்க மாட்டாங்களா? அது எப்படி? அது இல்லாமல் உலகத்தில் பொதுநலமாக வாழ்கிறவங்க யார்த்தே இந்த உலகத்தில் சொல்லுங்கத்தே? எனக்கு லைக் பண்ணுறவரும் பொதுநலத்துக்காரங்க தாத்தே. ஏண்டுங்க ஆறு எவன்டே தெரியாது முனியமா. ஆனால் முனியமாவுக்கு லைக் பண்ணுவோம். முனியமா பேசுகிறது நல்லா இருக்குது அப்படின்ற எண்ணத்தை உண்டாக்குது பாருங்க என்னோட பேச்சு உங்கள் மனசுக்குள்ளே. என்னை ஒரு உறவாக உங்களை நினைக்க வைக்குது பாருங்க. அது பொதுநலமான ஒரு எண்ணம் பண்ணுறவங்க. அப்படி எல்லாமே எல்லாருக்குள்ளேயும் இருக்குமுத்தே. நல்லது கெட்டது எல்லாரும் மனுஷனே கிடையாது. அதே மாதிரி முனிமாக்குள்ளேயும் நல்லது கெட்டது இருக்கும். நீங்கள் கெட்டதாக இருக்கிறப்ப, என்னை திட்டுறப்ப, எனக்கு அறிவுரை கூடுறப்ப அதை நான் சந்தோஷமாக ஏற்றுக்கிறவேன். அதை மன வருத்தப்படுறதுக்கோ நம்மளை இப்படி பேசிவிட்டாங்களே இந்த அக்கா அப்படின்னு நினைக்கிறதுக்கோ கிடையாது. நான் என்ன மாதிரியான விஷயங்களை உங்கள்கிட்ட காட்டணும் அதுக்கு ஏற்றாப்புல நீங்கள் எனக்கு பதில் கொடுத்துட்டு இருக்கீங்க. ரொம்ப நன்றி. அதே மாதிரி இன்னமும் ஆதரவு கொடுங்க. இன்னமும் என்னென்ன நடக்குதுன்றத விஜய் டிவியில் நல்லபடியாக பாருங்கள். முனியமாவுக்கு பல திருப்பங்கள் நடந்துச்சு. முனியமா நான் நினச்சி பார்க்குற அளவுக்கான திருப்பங்கள்லாம் அடுத்தடுத்த எபிசோடுகளில் நடந்திருக்கு. இனிமேல் வர்ற எபிசோடுகள் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான எபிசோடுகள். இதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் சாதாரணம். இனிமே வர்ற எபிசோடுகள் சீமாப்பா என்னை பார்த்துட்டு போனதுக்கப்புறம் வர்ற எபிசோடு ரொம்ப முக்கியமான எபிசோடு. என்னென்ன திருப்பம் நடந்துச்சு அப்படின்றத நீங்கள் பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு அது இன்ட்ரெஸ்டாக இருக்குது. நான் சொல்லிட்டேன்னா அந்த இன்ட்ரெஸ்ட் போயிடும். அதனால தொடர்ந்து மக்களே விஜய் டிவியை பார்த்து அதில் எப்படி பேசியிருக்கேன், என்ன மாதிரி நடந்திருக்கேன் அப்படின்றத தயவுசெய்து என்னோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்க இதில் போய் கமெண்ட் பண்ணுறத விட நல்லா ரிவ்யூ பண்ணுறாங்க அவங்க இதில் போய் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை வேணாம்னு சொல்லலை. இல்லை என்னோட இதில் கமெண்ட் பண்ணுறப்ப நான் பார்க்க முடியும். மற்றதெல்லாம் பார்க்குறதுக்கு இப்போ 2 நாளெல்லாம் பார்க்க முடியல. என்ன வியாபாரத்துக்கு ஓடி போயிடுறேன்னா அதனால் பார்க்க முடியதில்லை. இதில் என்ன ஒரு நைட் நேரத்தில் ஓடி வந்து நம்மளுக்கு என்ன போட்டுருக்காருன்னு நான் பார்த்துக்கிறேன். அப்படி எனக்கு ஆதரவு தர்ற அனைத்து வரைக்கும் நன்றி சொல்லிக்கிட்டு கிளம்புறதே போய் வடையை சுடுறதுல வடையை சுட்டேன் கரெக்டாக அளவாக போய் சொல்கிறேன். 2-3 வடை தான் மிச்சம். பிள்ளைகள் 2-3 வடையை தின்னுட்டு எனக்கு இன்னும் வேணும் கிடக்கு நண்டு. அதை ஊற வச்சிருக்கேன். அதை ஆட்டி அதை மட்டும் பிள்ளைகளுக்கு சுட்டு கொடுத்துட்டு அப்படியே கோமருக்கு எழுத வைக்கிறேன், படிக்க வைக்கிறேன். என்னத்தை ஏதாச்சும் நம்ம வேலையில் நம்ம குடும்ப வேலையில் பார்க்கணும். என்னத்தை நம்ம முடிஞ்ச வரைக்கும் போனோம், முயற்சி பண்ணால் நல்லபடியாக முயற்சி வெற்றிகரமாக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். இன்னும் இருக்கிறது நம்ம வீட்டு வேலைகளை பார்க்க, வெட்டியை பார்க்க, சீமாப்பாவை பார்க்க, நம்ம குடும்பத்தை பார்க்க, குட்டியை பார்க்க அப்படியே நல்லபடியாக சந்தோஷமாக போகும்னு இருக்கேன். என்னத்தை நீங்கள் லைக் பண்ணி எனக்கு ஆதரவு கொடுங்க. என்றைக்கும் உங்கள்கிட்ட முடியாமல் இதே மாதிரி பேசிக்கிட்டே இருப்பான். லைக் போடுங்க தேய். இந்த வந்துட்டேன். என்னது இது கட்டாக மாட்டேங்குது. ஐயோ முருகா, இப்போத்தான் போன் வாங்கினேன் ஆனாலும் டச் ஆக மாட்டேங்குது முருகா. ஐயோ இந்த போனுக்கு வந்த சோதனையை பாரியா, கட்டாகவே மாட்டேங்குது. இது என்னத்தே இந்த ஒரே சட்டை நாத்தனாரோட சட்டை இது ஒன்றுதே இப்போதைக்கு எசை. இது என்னது தெரியலையே, டச் ஆக மாட்டேங்குதே. ஆட முருகா, இதெல்லாம் ஒரு ஃபோனா திடீர்னு டச் ஆக மாட்டேங்குது. இப்போத்தே வாங்கினேன். வாங்கி எத்தனை மாதம் இருக்கும்? 7-8 மாதம் தான் இருக்கும். இப்போ அதுக்குள்ளே டச் ஆக மாட்டேங்குது. தண்ணி விட்டுச்சு. அதனால இருக்குமா கரும்பு சாறு வாங்கி இப்போ இதில் லஞ்சு கூடையில் வச்சுருந்தேன். அப்படியே பார்த்துங்க லஞ்சு கூடையில் கரும்பு சாறை வாங்கி வச்சுக்கிட்டு போனால் அதுக்குள்ளே விட்டேன்.
அது என்ன செஞ்சிருச்சு, கரும்பு சரி சொட்டு சொட்டாக கொட்டிக்கிட்டு வந்துட்டு இருக்கு. பஸ்ஸுக்குள்ளே வர்றப்ப கையில் போன வச்சுக்கிட்டு இருந்தால் அதையும் பிடிக்க முடியல, பேக்க பிடிச்சி பிள்ளையை இடுப்பில் வச்சு கீழே இறக்கி விட்டாலும் நிற்க தெரில பிள்ளைக்கு. அப்போ அதை இதை இழுத்து கூட்டத்தில் வரணும்னா சும்மா அதனால் கிளஞ்சி படுக்கல விட்டுருந்துட்டேன். அப்படி ஈரமாக போயிடுச்சு. இப்போ தொடச்சேன். அதனால கண்டு நச்சாமல் போகுதா என்னன்னு தெரியலையே. இது ஒரு கொடுமையா. ஏத்தே கூறுகட்ட செலவு வந்துடாம. நச்சாகுப்பா முருகா 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 முருகா.